ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் ஜிஆர் ரெசிபீஸ். நம்ம இனிமேல் ரொம்ப ஹெல்த்தியான டீ தான் குடிக்க போகிறோம். இனிமேல் பால் டீ எல்லாம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியான டீ குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு நீங்களே பிரிஸ்காக தெரிவிங்க. இந்த மாதிரி டீலாம் நீங்கள் பிபி, கொலஸ்ட்ரால் இல்லை ஏதாவது கிட்னியில் பிரச்சனை இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி டீயெல்லாம் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குடிங்க. வேறு எந்த ஹெல்த் இஷ்யூவும் இல்லை அப்படின்னா இந்த டீயை நம்ம தாராளமாக குடிக்கலாம். நான் ரீசெண்டாக இந்த டீயெல்லாம் பார்த்திங்கன்னா டாக்டர் சிவராமனோட ஸ்பீச்சை கேட்டு அடிக்ட் ஆகி தான் நான் இதெல்லாம் ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குது. இப்போ இந்த டீ பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஒரே ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி தட்டிக்கலாம், இல்லை துருவி கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெல்லிக்காயே கிடைக்கல அப்படின்னா நெல்லிக்காய் பொடின்னு சொல்லிட்டு கடைகளில் விற்கிது. அதை வாங்கி ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியில் நல்லா மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக இதை கொதிக்க விட்டுக்கணும். இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதை வடிகட்டி வாமாக இருக்கும்போதே கொஞ்சமாக நல்ல தேன், அதாவது நம்ம ஒரிஜினல் தேன் தான் சேர்த்தணும், சும்மா சர்க்கரை பாகெல்லாம் சேர்த்தக்கூடாது. நல்லா சேர்த்துட்டு கலந்துட்டு குடித்தோன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு உங்களுக்கு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்காகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நோம்பு டைம் ஆச்சு, எப்படா இந்த டீயெல்லாம் குடிக்கிறதுன்னு யோசிக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் சஹரில் இல்லை இஃப்தாரில் கண்டிப்பாக டீ குடிப்பீங்க. அந்த பால் டீக்கு பதிலாக இந்த டீயை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட இந்த ரம்ஜான் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஹெல்த்தியான ரம்ஜானாக இருக்கும். நம்ம ஹெல்த்தும் ரம்ஜான் முடிஞ்சதுக்கப்புறமும் சூப்பராக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை டேக் கேர், பாய்.